நீங்கள் வர சொல்லுங்கள் எப்படி சுஜின் வருவோம் சுஜின் வராருண்ணா மறுபடியும் போயிட்டு என்னுடைய பேர் வசந்தா கேவி. நான் தான் அபர்ணாவுடைய அம்மா. ஒரு நாளைக்கு 2 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து வாசலில் நின்று நான் கேட்டேன், நீங்கள் யாரும் அன்னோன் பர்சன், எங்களுக்கு யாரும் என்னன்னு தெரியாது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து நீங்கள் பக்கத்தில் வாங்க நாங்கள் சொல்கிறோம். இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து காமராஜ் அந்த பேராசிரியர் அப்படின்னா. அப்போ அதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுட்டோம், சரி அந்த 2 பொண்ணுகளோட அப்பா தான் போல் இருக்கு, ரெஸ்பெக்டட் பர்சன் அப்படின்னு நினச்சி, ஏன்னா இஸ் அ ப்ரொஃபஸர், அதனால் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினோம். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய 2 மகள்களும் ஈஷாவிலேருந்து போனதுலேருந்து அவங்க சன்னியாசியாக மாற்றிட்டாங்க, மொட்டை அடித்து இது பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் கூப்பிட்டாலும் அவங்க விடுறது கிடையாது. உங்கள் மகளை நீங்கள் அனுப்பினீங்கன்னா உங்கள் மகளையும் அந்த மாதிரி சன்னியாசியாக மாற்றிடுவாங்க, மொட்டை அடிச்சுட்டு உங்களுக்கு மீட்டு கொண்டு வரவே முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நாளைக்கு வந்து நம்ம மனு கொடுக்கலாம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்படின்னாங்க. அப்போ நாங்களும் வந்து ஏஜட் பீப்புள், வி டிட்ன்ட் நோ. நாங்கள் நம்பிட்டு சரி நாளைக்கு வந்து மனு கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்களே, சரி வரோம் அப்படின்னு சொன்னோம். உடனே வந்து அடுத்த நாளைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கோ அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் வந்து காரை நிறுத்திட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னோம். அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் காரை இங்கே நிறுத்தக்கூடாதுன்னாங்க. உடனே அங்கே சிஎஸ் ஹோட்டல் பக்கத்தில் நிறுத்தினோம் காரை நிறுத்தி அவருக்கு சொன்னோம், நாங்கள் வந்துட்டோம், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கோன்னுட்டு. உடனே அவர் வந்து நான் வந்துடுவேன் 10 நிமிஷத்தில் அப்படின்னாரு. அப்புறம் வந்தார். வந்துட்டு கார்லேருந்து இறங்கவும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, காருக்குள்ளேயே உக்காண்டிருந்தோம். ஒன்றுமே சொல்லலை. கொஞ்சம் நாளைக்கு நான் சொன்னேன், என்ன சார் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கலெக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தானே கூட்டிகிட்டு வந்தீங்க எங்களை, நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு இப்படி கலெக்டர் வெளியில் போயிருக்காரு அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வந்து சிஎஸ் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்குள்ளே எங்களை இறங்கி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனாங்க உலக மகளிர் அமைப்பு அப்படி ஒன்று இருக்குது. அதில் நிறைய லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, எல்லாம் பண்ணினாங்க. கொஞ்சம் நேரம் ஏதோ பேசினாங்க, டைம் பாஸிங்க. ஆனால் ஃபார் வாட் பர்பஸ் வி டிட்ன்ட் நோ. அப்புறம் கொஞ்ச நேரம் இவருக்கு முடியல, அவரை படுக்க வச்சுட்டாங்க. அங்கே கட்டில் அங்கே ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கையில் படுத்துக்குங்க வந்தாங்க. இப்படியே பேசி 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 டைம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த சேனல் வருதுங்கிறத எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. மீடியா வரப்போகிறது, நீங்கள் பேசணும் அப்படின்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது வந்த அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மீடியாவில் பேசணும்னு. மீடியா பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே சார், மீடியா திடீர்னு கூப்பிட்ருக்கீங்களே இப்படி அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதில் சிவான் உத்தர் இருக்கார், அவர் தான் சிவான்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இதை வச்சு பேசுங்க அப்படின்னுட்டு. சரி வந்துட்டோம், நம்ம பேசத்தானே சொல்கிறாங்க சொல்லிட்டு நானும் பேசிட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்படி சொல்லி எங்களை முட்டாளாக்கிட்டாங்க. மீடியா வந்து வரப்போறதுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் எங்களை கூட்டிகிட்டு போய் பேச வச்சு எங்களை முட்டாளாக்கிட்டாங்க அவங்க. அப்புறம் வந்து சத்தியம் பேசிட்டேன். அப்படி சொல்லி எங்களை முட்டாளாக்கிட்டாங்க. மீடியா வந்து வரப்போறதுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் எங்களை கூட்டிகிட்டு போய் பேச வச்சு எங்களை முட்டாளாக்கிட்டாங்க அவங்க. அப்புறம் வந்து சொன்னாங்க, சரி இன்னைக்கு அப்புறம் நான் கேட்டேன், எப்போ சார் கலெக்டர்கிட்ட போகிறது, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கணும்னு சொன்னீங்களே என்ன, இல்லை கலெக்டர் வெளியே போயிட்டார் வரல, நாளைக்கு நம்ம கொடுக்கலான்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். வந்த உடனே அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் நோ கான்டாக்ட் அட் ஆல், ஒரு கான்டாக்டும் இல்லை. ஒரு ஃபோன் கிடையாது, என்னத்துக்கு வந்து எங்களை இது பண்ணாங்க, ஒரு கான்டாக்டும் இது வரைக்கும் ஃபோன் மூலமாகவோ இல்லை வேறு நேரம் வந்து பேசவோ ஒன்றுமே கிடையாது இது வரைக்கும். இதுதான் நடந்தது அங்கே.
என் பேர் அப்பர்ணா. இப்போ என்னோட பேர் அப்பர்ணா. இப்போ சமீபத்தில் ஈஷா சம்மந்தப்பட்டு பரபரப்பாக பேசிட்டு வர அந்த அப்பர்ணா நான் தான். இவங்க எங்கள் அம்மா. நான் வந்து இது ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு என் மேலே. நான் வீட்டில் கோயம்புத்தூரில் இங்கே 2 வருஷத்துக்கு மேலே எங்கள் அம்மா அப்பா கூட வாழ்ந்துட்டு சரணம்பட்டி ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல டீசெண்டான போஸ்ட்டில் வேலை பார்த்துட்டு வரேன். என்னை போய் இவங்க நான் இல்லாத டைமில் வந்துட்டு இங்கே வந்து அம்மா அப்பா கிட்ட பேசி, நீங்கள் போச்சு உங்கள் பொண்ணு வந்து சன்னியாசியா போகிறா, உங்கள் வீட்டுக்கே வரமாட்டா, உங்களை விட்டு போயிடுவா. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு சோல் கேர்டேக்கராக இருந்து நான் நீங்கள் இருந்து அவங்க கூடயே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க இப்படி வந்து நீங்கள் உங்கள் பொண்ணு சன்னியாசி ஆகி போயிடுவான்னு திரும்ப திரும்ப சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அப்படியே கையோடு கலெக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி மீடியா வருதுன்னு கூட. இவங்களுக்கு மீடியானா என்னன்னே தெரியாது சார். நீங்கள் இப்படி கேமராலாம் வந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் டிவியில் வரும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. டிவியில் வந்தப்புறம் வந்து நான் காமிக்கிறேன், பாருமா டிவியில் வருது, உலகத்தில் எல்லா மூலையிலேருந்து எனக்கு கால் வருது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாம் யூரோப்லேருந்து, யூஎஸ்லேருந்து, அயர்லாண்ட்லேருந்து, துபாயிலேருந்து 10 வருஷம் முன்னாடி பேசாதவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன விஷயம்னு. வெளியே தலை காட்ட முடியல சார். என்ன சார் அபத்தம் வந்து? யாருமே இல்லாத சமயத்தில் இவங்க வயசான அம்மா அப்பா, இவங்க ஒரு உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் ஒருத்தரை எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலையில் இவங்க இல்லை. அந்த சமயத்தில் இவங்க வந்து உங்கள் பொண்ணு உங்களை விட்டு போயிடுவா, நீங்கள் மனு கொடுக்க வாங்க, மீடியா கிட்ட வாங்கன்னு சொல்லவே இல்லையே. மனு கொடுக்க வாங்கன்னு ப்ரெஷர் பண்ணி அவங்க பயப்பட வச்சு, பயத்தில் அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க சார். இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஈஷா மேல ஒரு பிரச்சனை இருக்குது. ஈஷா எதிர்த்து அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எங்களை பகடக்காயா யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவை எல்லாமே இவங்க வந்து ஏதோ ஒரு பேரண்ட் அவங்களுக்கு மீடியாவில் ஈஷாவை எதிர்த்து ஏதோ ஒன்று சொல்லணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. இது அவங்க வீடா போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில் எவ்வளோ பாதிக்குது சார். இது ஆஃபீஸ்க்கே போக முடியல சார், அடுத்த நாள்ல இருந்து வெளியில தலை காட்ட முடியல சார். எதிர்த்த வீட்டில் எனக்கு முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்படி என்ன சார் இது? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஈஷாக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது துரோகம் பண்ணணும்னு சுத்திட்டு இருக்காங்க அவங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை. இது என்ன சார் இது இப்படி பிரெயின் வாஷ் பண்ற அளவுக்கு இவங்க வந்து இப்படி நடு வீட்டில் வந்து உட்காந்து பேசி. இது மாத்திரம் இல்லை சார், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி நேற்று காலையில் நாங்கள் வாபஸ் வாங்க போய்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி, நீங்கள் வாபஸ் அங்கே போனீங்கன்னா காமராஜோட மகளை எப்படி நம்ம காப்பாற்றுறது, காமராஜ் சார் நீங்கள் வாபஸ் அங்கே போனீங்கன்னா காமராஜ் சாரையும் சிவாவையும் கூட்டிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவேன் அப்படின்னு எங்கள் ரிலேட்டிவ் எங்களுக்கு சொல்கிற அளவுக்கு அவங்க ரிலேட்டிவ் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க சார். இப்போ அவங்களே வந்து இப்போ எங்ககிட்ட பேசுறது இல்லை, அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காங்க. நேற்று வந்து 1 மணி வரைக்கும் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் அந்த உலக மகளிர் அரங்கா, அது என்ன அரங்கோ எனக்கு தெரியல, அங்கேருந்து அந்த லேடிஸ் உட்காந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இந்த பொண்ணோட சர்டிஃபிகேட்டை பிடுங்கி வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கோங்க, சன்னியாசியா போகிறவளுக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட், என்ன சார் அபத்தம் அது? நான் வந்து சரி நம்ம அடுத்தது எப்போ ப்ரமோஷன் வாங்குறதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்த சூழ்நிலையில் இப்படி வந்தால் என்ன சரி, என்ன வேலை பாதிக்குது? இப்போ நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இது ஒரு பெரிய பிளாக் மார்க் தானே. இந்த வீடியோ எப்போவுமே இருக்கும் தானே. இந்த குற்றச்சாட்டு ஒரு சேனலில் வந்து எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார். ஒரு சேனலில் காமராஜே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த பொண்ணு வந்து சன்னியாசியாக போகிறா அப்படின்னு சொல்லி. என்ன சார் அபத்தம் அது? நான் நீங்கள் குத்துக்கல் மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு. தியானலிங்க கோவிலுக்கு நான் போய் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. கோவிலுக்கு அப்பப்போ போயிட்டு வருவோம், எத்தனையோ கோவில்கள் போவோம், அதில் தியானலிங்க கோவிலும் ஒன்று. இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வல்னரபிள் பேரண்ட்ஸை அவங்க அப்ரோச் பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும் சார். பேராசிரியர் காமராஜும் சிவாவும் இந்த மாதிரி வல்னரபிள் பேரண்ட்ஸை வீட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் இந்த அளவுக்கு அவங்க வந்து அப்ரோச் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து வரக்கூடாது சார். இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வந்து அரசாங்கத்தையும் காவல்துறையும் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். இது என்னோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு சார். இப்போ நான் அடுத்தது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். இப்போ எந்திரிச்சா ஆஃபீஸ் போறதுக்கு ஆஃபீஸ் இல்லை, வெளியே போறதுக்கு வெளியே தலை காட்ட முடியல, திருமணம் செஞ்சுக்கலாம்னா அதுக்கு கண்டிப்பா அது பிளாக் மார்க்கா இருக்காதா சொல்லுங்க. உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணை பத்தி, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. அந்த பொண்ணு தான் என்ன பண்ண முடியும்? யார் வந்தாலும் கேட்பாங்களா மாட்டாங்களா?
அப்பாவையா இருந்த எங்க அம்மா அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். எல்லாம் அப்படி இப்படி சொடுக்கு போடுற நேரத்தில் முடிச்சுட்டாங்க. எல்லாம் எங்க அம்மா அப்பா எப்போ வந்து எது கேட்டாலும் இது எதுக்கு பண்றோம், ஏன் லேட் ஆகுது, இந்த மாதிரிலாம் என்ன கேட்டாலும் நீங்க வந்து மனு கொடுக்கலன்னா உங்க பொண்ணு சன்னியாசி ஆயிடுவா பரவாயில்லையா, மனு கொடுக்கலன்னா இப்படி வரலன்னா சன்னியாசி ஆயிடுவா பரவாயில்லையா, இது பண்ணலன்னா சன்னியாசி ஆயிடுவா பரவாயில்லையா, இப்படி சொன்னா என்ன சார் எப்படி சார் பயப்படாம இருப்பாங்க, என்ன சார் எப்படி சார் பயப்படாம இருப்பாங்க. எங்க அம்மாக்கு இருக்கிற ஒரே கேர்டேக்கர், எங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஒரே கேர்டேக்கர் நான் தான். இவங்களை பாத்துக்கணும் தான் நான் பெங்களூர்ல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ என்னோட எல்லா நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச டிக்னிட்டி, நான் ஒரு மதிப்பான மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கேன் சார். எல்லா டிக்னிட்டி எல்லாமே இப்போ போயிடுச்சு சார். இப்போ இன்னும் 10 நாளைக்கு எப்படியுமே நம்ம குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு என்னால் வெளியே தலை காட்ட முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருக்கோம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கிற அளவுக்கு இவங்களை விட வேண்டான்னு நான் தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன் சார். பேராசிரியர் காமராஜ் மேலேயும் சிவா மேலேயும், சிவா தான் எழுதி கொடுத்துருக்காங்க, என்ன பேசணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். எங்க அம்மா வந்து பார்த்து தான் சொல்றாங்க, இப்படி பாக்குறாங்க அப்புறம் சொல்றாங்க, இப்படி பாக்குறாங்க அப்புறம் சொல்றாங்க, பார்த்து சொல்றாங்க சார். என்ன எழுதணும் என்ன பேசணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க சார். இவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும்னா கூட நான் தான் சார் பார்கெயின் பண்ண போவேன். ஒரு டிவிடி பிளேயர் வாங்கினா கூட நான் தான் சார் பேசுவேன். எதனாலும் இப்போ நான் தான் சார் இந்த வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் சார் இங்கே டிசிஷன் மேக்கரிங்க. அவங்களுக்கு 72 73 வயசு ஆகுது சார். வயசானவங்கள மனநிலையில உடல்நிலையில ஒருத்தர் எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலையில எங்க அப்பா அங்க போய் படுத்துட்டாரு சார். அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க எப்படி சார் அவங்களை இப்படி பகடக்காயா யூஸ் பண்ண முடியும்? என்னையும் சேர்த்து பகடக்காய் ஆக்கிட்டாங்க. என் வாழ்க்கையே ஒரு கொஸ்டின் மார்க் அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா இது சரியில்லை சார். இது கண்டிப்பா சரியில்லை. இது பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இதுக்கு எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க. அது என்னன்னு சொல்லிடுங்க. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? நாங்க வந்து ஆலந்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அவர் போன்லாம் வேற பண்ணி கூட்டு போயிருக்காரு சார். மீடியாவுக்கு போன் பண்ணிலாம் கூட்டு போயிருக்காரு. மீடியானே சொல்லாம கூட கூட்டு போயிருக்காரு. அதெல்லாமே வந்து விரிவா நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். பேராசிரியர் காமராஜ் மேலையும் சிவா மேலையும் நடவடிக்கை எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்கு. ஏன்னா அங்கிருந்து ஆமா அங்க வந்து எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரத்தி மேடம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நாங்க போய் இந்த மாதிரி இல்லைங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்க வந்து நான் இல்லாத சமயத்துல ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது, ஆபீஸ்ல இருந்தேன் நான் மத்தியானம் 2:30 மணிக்கு 6 நாள் லீவ் போட்டு யாரோ ஃபோன் பண்றாங்க, என்ன இது உங்க அம்மா டிவியில வராங்க, நான் கூட ஏதோ போய் ஏதோ ஓட்டுறாங்க போல நினைச்சு கேட்க புக்கேன்னு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நிஜமாவே வந்து ஏதோ ஆயிடுச்சு. 2:30 மணிக்கு அடிச்சு பிடிச்சி 1/2 நாள் லீவ் போட்டு இங்க வந்து சேர்ந்தேன். வந்தப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னமா இது குத்து மக்கள் மாதிரி இருக்கேன், இவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லி இவங்கெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஈஷாக்கு எதிராக ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்காங்க, ஏதோ சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லை, ஒரு உண்மை இல்லாத குற்றச்சாட்டுகள் பல நாளா இவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது போலீஸ் உமன். இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா அங்க ஜுரிடிக்ஷனே வரவே வராது ஆலந்துறையில குடுக்கிறதுக்கு. அதான் எந்த இதுல கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா உங்களோட நீங்க இங்க தானே இருக்கீங்க, ரெசிடென்ஷியல் பிளேஸ் தானே. உன்ன சாய்பாபா காலனில கொடுக்கலாம், இல்லாட்டி எஸ்பி கலெக்டரேட் இல்ல கமிஷன் ஆபீஸ் வரும். ஏன்னா நீங்க ரூரல்ல இருந்தா தான் எஸ்பிக்கு போக வேண்டியது வரும். அதான் ஏன் ஆலந்துறையில கொடுத்தீங்க? ஏன்னா அவங்க கால் பண்ணி என்ன வர சொல்லியிருந்தாங்க. இல்ல இவங்க வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து அங்க சொல்லிருந்தா சொன்னாங்க. அவங்க எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஆலந்துறை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விட்டுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போவான்னு சொன்னாங்களா? இப்போ ஈஷா மேல கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால ஆலந்துறை போலீஸ் ஸ்டேஷன் தான் ஹேண்டில் பண்ணி இருக்கு போல. அதனால எல்லாம் அவங்க சொன்னது என்னன்னா, ஈஷா மேல என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஆலந்துறை போலீஸ் ஸ்டேஷன் தான் ஹேண்டில் பண்ணும், நீங்க அங்க எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்தாலும் எங்க கொடுத்தாலும் ஆலந்துறைக்கு தான் வரும்னு எங்க கிட்ட சொன்னாங்க. எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். இப்போ நாங்க வாபஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி இவங்க மேல இது எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். ஆமா ஆமா ஆமா. இது வந்து எனக்கு இன்னும் என்ன பயங்கரமான சொல்ல முடியாத அளவுக்குள்ள கோவம் இருக்குது. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களையும் வந்து அப்படி பேசி இது பண்ணிருக்காங்க. என் பாஸ்போர்ட் சர்டிபிகேட்லாம் எடுத்து வைங்கன்னு என்னங்க அபத்தம் அது? பாஸ்போர்ட் சர்டிபிகேட்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்றதுக்கு என்ன இது இருக்கு? நான் சன்னியாசி ஆயிடுவேன்.
எனக்கு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு முட்டாள் குரூப்புக்கு வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுதேங்கிறதுலேயே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. அவ்வளோ முட்டாள்தனம், அவ்வளோ அபத்தமான பேச்சு. நீங்க எப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் இல்ல எஃப்ஐஆர் போட்டது பத்தி உங்களுக்கு? நான் 23ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணேன். எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது எடுத்திருக்காங்களா தெரியாது, எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இன்னொரு விஷயம், அன்னைக்கு அம்மா வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்கும்போது தெளிவா அவங்க நிறைய விஷயம் உங்களை பத்தி சொன்னாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி திருமணத்துக்கு அவங்க பாக்குற மாப்பிள்ளைக்கு நீங்க சம்மதிக்காம ஈஷா சார்பா மேரேஜ்ல பாக்குறவங்க சம்மதிக்கிறதாவும் நான் முடிச்சிடறேன். செப்டம்பர் அதனாலமா அவங்க அங்க வந்து சொன்னவங்க வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க பெற்றுக்க கூடாது, இதெல்லாம் நீங்களாவே சொன்னதாகவும் 3 மாசம் செப்டம்பர்ல இருந்து நீங்க 3 மாசம் அங்க இருந்தாதான் நாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்க முடியும், இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே அபத்தம். ஏன்னா வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல, ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்க மீடியாவுக்கு போய் சொல்லியிருக்காங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிற அந்த 2-3 நாள் டைம் வந்து எங்க அம்மா வந்து எங்க அம்மாவாவே இல்லை. நான் நேத்து தான் வந்து எங்க அம்மா கிட்ட எங்க அம்மாவோட முகத்தையே நான் ஆக்சுவலா அம்மாவா நான் நேத்து தான் பார்த்தேன். ஏன்னா அப்பதான் வந்து நான் அம்மாக்கு எடுத்து சொல்றேன், அம்மா பாரு நீ இப்படி பண்ணிருக்கறனால என்னை இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, இப்படி எல்லாம் கேள்வி வருது, என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்க, எல்லாரும் எதெல்லாமோ எங்க இருந்தேன் எல்லாம் ஃபுல் ஹிஸ்டரி வெளில வந்துடுச்சு. எல்லாம் இப்படி எல்லாம் என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்க. அம்மாக்கு அப்பதான் தெரியுது, ஐயோ இது நான் பேப்பர்ல 2 வரியில வரும்னு நினைச்சேன்டா, டிவியில வரும்னு நான் எதிர்பார்க்கல. டிவி மாத்திரம் இல்ல, ஏன்னா அம்மா அன்னைக்கு சொல்லும் போது வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு 15 நாளே என்கிட்ட அம்மா அப்பானே பேசுறது இல்ல, அவ்வளவு ரொம்ப அருமையா இருந்த பொண்ணு. அது எல்லாமே அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்க பேசிட்டாங்க. இல்ல அப்படிங்கறாங்களா? இப்ப அப்படி இல்லன்னா நீங்க சொல்றீங்களா? அதெல்லாம் அப்படி நீங்க அப்படி ஆமா, நான் ஒரு சோல் கேரக்டர். அதாவது நான் வந்து எங்க அம்மா அப்பா மட்டும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல, எங்க அம்மா அப்பாவுக்கும் நான் என்னையும் தான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். நான் என்ன தாண்டி யாருமே கிடையாது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் சொன்னதா நான் சொன்னாலும் நீ தான் அதை சொல்லணும்னு சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க சொல்லும்போது செப்டம்பர்ல இருந்து என் பொண்ணு அங்க போய் தங்கிடுவா, 3 மாசம் அங்க இருக்கணும், நான் வந்து அங்கேயே போய் வந்துட்டு தங்கி அங்க இருக்க மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணா குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு அவங்க வந்து டைரக்ட் பண்ணி விட்டாங்க. டைரக்ட் பண்ணி விட்டனால நான் எல்லாம் சொல்லிட்டேன். அதாவது இப்படி பேசினாதான் ஈஷா மேல ஒரு இது இருக்கும், ஒரு அபத்தம் வரும், ஒரு பொய் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கனால நானே சொல்லிருக்கிறேன். இப்போ குழந்தைகள் ரொம்ப நல்ல தங்கமான குழந்தையா. அதை மட்டும் சொன்னீங்க, ஆனா அதையும் தாண்டி இந்த விஷயம் இப்ப நான் கேட்ட விஷயமும் சொன்னீங்க. இன்னொன்னு உங்க பொண்ணை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்டீங்களா? அவங்க அப்படி எல்லாம் சொன்னாலும் அவங்க வந்து இல்ல, அவங்க வந்து அதை பத்தி எல்லாம் நான் கேட்க, அவங்க எப்படி நம்ம வீடு கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்கிற கொஸ்டினே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது. அது இப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க இன்னும் எனக்கு மனசுக்குள்ள இது இருக்கு. எங்க வீடு தேடி வந்து எங்களை பற்றி தெரிஞ்சுட்டு எப்படி வந்தாங்கன்னு தெரியல. Who is the spy behind that? நீங்க வந்து இப்போ ஒருத்தர் வராங்க, நாங்க இல்லாத போதே 2 பேர் வந்தாங்களாம் மகளிர் மன்றத்துல. அது சொல்லவே நான் மறந்து போச்சு பாருங்க. இந்த மண்டே திங்கட்கிழமை அன்னைக்கு 2 பேர் வந்து நிக்கிறாங்க வீட்டு முன்னாடி. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி உங்களை பத்தி வந்து தெரிஞ்சது இந்த மாதிரி? இல்ல கேளுங்க, அம்மா அப்பா வந்து அப்ப வெளியே போயிருந்தாங்க. அந்த 2 லேடிஸ் வந்து முன்னாடி கேட்டு முன்னாடி நின்று உங்க அம்மா பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். கோயிலுக்கு போயிருக்க வர சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்துடுறேன்னு சொன்னாங்க, காலையில் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு ஒரு லேடி சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாங்க. இப்போ தானே அவங்க ஃபோன் பண்ணதா சொன்னாங்க, இவங்க ஃபோன் நம்பர் கேட்குறாங்களே. எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு. பட் நான் கேட்கல, சரி இவங்க கிட்ட நம்பர் இருக்குது அவங்க கிட்ட நம்பர் இல்லை போல அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு லேடி வந்து இல்லை நான் பிஎஸ்என்எல்ல உங்கள் சொந்தக்காரங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன், அவங்க தான் வந்து இங்கே வர சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. சரி அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொன்னேன். அவங்க போவே இல்லை, கேட்ல இருந்து ஆள்லன்னு சொல்லியாச்சு போக வேண்டியதானே, போவே இல்லை. இல்லை அந்த அவங்க தான் இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு. சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்களேன் அப்படின்னா, அவங்க நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் இப்போ தானே கலீகுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, எனக்கு நீங்கள் முன்ன பின்ன நான் பார்த்ததில்ல, யாரோட நம்பரும் கொடுக்க முடியாது, நீங்கள் அப்புறமா வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அங்கிருந்து இன்னும் போல தண்ணி கேட்டாங்க. ஒரு டம்ளர் கொடுத்தேன், அடுத்த டம்ளர் கொடுத்தேன். அப்புறம் இந்த செடி என்ன, இந்த பூ என்ன, இதெல்லாம் என்ன பேச்சு? நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், இங்கே எனக்கு அவசரமாக லேட் ஆயிடுச்சுங்க, எனக்கு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன்,
நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னப்புறம் தான் அவங்க யோசிச்சுட்டே போனாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க இந்த 2 லேடிஸ் வந்து இந்த இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த உலக மகளிர் அரங்கு போல அவங்க வந்து அங்க மீடியால உட்காந்துருக்காங்க போல, மீடியா சுத்தி உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எங்க அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாடா, இந்த மாதிரி நிறைய பேர் அங்க அழுதுட்டு இருந்தாங்கடா அப்படின்லாம் சொன்னாங்க. பார்த்தா அடுத்த நாள் நியூஸ்ல இவங்க ஸ்டோரி மட்டும்தான் வெளியே வந்திருக்கு, வேற யாரோட ஸ்டோரி வெளியே வரல. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ இது வந்து உலக மகளிர் அரங்கு, அவங்க வந்து சுத்தி லேடிஸை உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு சீனை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நம்ப வச்சு நிறைய பேர் இவங்களை சுத்தி உட்கார வச்சு ஈஷாவை பத்தி தப்பு தப்பா பேச வச்சு ஒரு மாதிரி அழுது டிராமா பண்ணி இவங்களை அப்படியே பொங்கி பொங்கி அப்படி ஈஷா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவங்க வந்து அந்த உணர்வுக்குள்ள வரா மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுட்டு அதோட முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இதுதாங்க பிரெயின் வாஷ், பக்கா பிரெயின் வாஷுங்க இது. அப்படியே அதுவும் ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள போய் ஒரு டார்கெட் பண்ணி வந்திருக்காங்க பாத்தீங்களா. இவங்கள மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. நான் ஈஷால ஒர்க் எல்லாம் பண்ணலைங்க. எனக்கு வந்து நீங்க ஐடி கம்பெனில எனக்கு இது 11வது வருஷம், ஐடில 10 வருஷம் முடிச்சுட்டேன். இது வரைக்கும் நிறைய நல்லா growth எல்லாம் இருந்திருக்கு. அது ஒருத்தருக்கு பக்கத்துல ஒரு சென்டர் இருக்குங்க. நம்ம இப்போ வந்து நம்ம ஏதோ பிராக்டிஸ் கரெக்ஷன்லாம் போகணும் அப்படின்னா நம்ம அங்க போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு சென்டர் இருக்கு, கணபதியில சென்டர் இருக்கு, இதுல சென்டர் இருக்கு. இல்ல ட்ரைனிங்லாம் எடுக்க போலீங்க, கோஆர்டினேட்டர்லாம் கிடையாது, வாலண்டியர். நம்ம போயிட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இல்ல ஏதோ ஒரு அங்க போய் 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. அதான் சொல்றேன், அவர் தான் நம்மளை கூட்டு போவாரு. நம்ம 1.5 மாசங்கிறது ரொம்ப இப்போதைக்கு வந்து நிறைய நாள் 4 மாசம் 5 மாசம் போகாத டைம்லாம் கூட இருந்திருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து கல்யாணம்ங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். ஈஷாக்குள்ள நான் ப்ரோக்ராம் பண்ணது என்னோட 28வது வயசுல. இப்ப எனக்கு வயசு 32. 28வது வயசுல தான், 28வது வயசு ஆரம்பிச்சு நடுவுல தான் நான் ப்ரோக்ராமே பண்ணேன். 28 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல. அதுக்கு நீங்க ஈஷா தான் காரணம்னு சொல்ல போறீங்களா? ஈஷாக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. 28 வயசு வரைக்கும் என்னன்னே தெரியாது எனக்கு. கோவில் இருக்கும், கோவில் கூட நான் போனதில்லை. ஒரே ஒரு தடவை எப்பவோ போயிட்டு சரி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். அவ்வளவுதான். 28 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு திடீர்னு நீங்க 32 வயசு வரைக்கும் இவளுக்கு கல்யாணம் ஆகல, இதுக்கு ஈஷா தான் பொறுப்புன்னு சொன்னா என்ன ஒரு அபத்தம் அது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 28 வயசு வரைக்கும் எனக்கு ஈஷாவோட தொடர்பு இல்ல, 28 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல, ஏதோ ஒரு ரீசன், என்னமோ ஒரு ரீசன். திரும்ப அதுதான் கல்யாணம் சரின்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஈஷால பாக்கறதா கல்யாணம் பண்ணனும், நான் அங்கேயே போய் தங்க போறேன் அப்படிங்கல சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க 1 மாசம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க. அதான் சொல்றேனே, அந்த 2-3 நாள் வந்து எங்க அம்மாவாவே இல்ல, இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. 2-3 நாள் கூட கிடையாது, 1.5 நாள் தான். அந்த 1.5 நாள் அந்த சின்ன கேப் கூட கிடைக்கல. ஒருத்தர் சொன்னாரு, என்னம்மா இப்படி நீ பேசி புரிய வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னாரு. சார் பேசி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கேப்பே இல்லை சார், எங்க அம்மா எங்க கண்ணிலேயே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்து அந்த மார்னிங் நான் ஆஃபீஸ் போற டைம்ல கூப்பிட்டு போயிட்டாங்கங்க. நான் சாதாரணமா எந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டேன். அந்த டைம்ல வந்து நீங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வரலன்னா உங்க பொண்ணு சன்னியாசி ஆயிடுவா, இப்பவே பண்ணும். அப்படி அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, நாளைக்கு பண்ணலாம் நாளானிக்கு பண்ணலாம் இல்லை, இப்பவே பண்ணும் நவ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க.